வணக்கங்க. இப்ப நான் புரோட்டீன் ஊத்தாப்பம் தாங்க செய்ய போறேன். இதுல புரோட்டீனும், ஃபைபரும் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல டின்னருக்கோ இந்த ஊத்தாப்பம் சாப்பிடும்போது நல்ல எஃபெக்டிவா இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சிறுபருப்பை இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 ஹவர்ல இருந்து 4 ஹவர் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஊற வச்ச சிறுபருப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க கடலை மாவுக்கு பதில் ரவை கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சிக்கணும். பேட்டர் நல்லா திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவு சரியா இருக்கும். மாவு இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே தேங்காய் சட்னி செய்ய ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி தேங்காவை கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணிட்டு ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துல ஒரு 1/4 அளவு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்துட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப சட்னி தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 3, கடலை பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு பண்ணிக்கலாம். தாளிப்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு. அரைச்சு வச்சிருந்த சட்னியை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல ஊத்தப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல தோசைக்கல் வச்சுட்டு மாவு ஊத்திக்கலாம். இது ஊத்தப்பம்ன்றதுனால தோசை மாதிரி பெரிய ரவுண்டாலாம் போட வேணாம். கொஞ்சம் சின்னதாவே போட்டுக்கலாம். திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். தோசை சுடுற மாதிரி ரொம்ப ரவுண்ட் ஷேப்பா பண்ணாம சும்மா லைட்டா இப்படி ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகம் கொஞ்சம் மேல சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி மேல அப்படியே தூவி விட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா வெறும் கேரட் மட்டும் திருவிட்டு மேல தூவி விட்டு போங்க. இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, புரோட்டீன் ஊத்தாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. அடுத்த நல்ல ரெசிபியோட சந்திக்கலாங்க.